அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்குண்டான ராசி பலன்களையும் இன்றைய நாளினுடைய சிறப்புகளையும் விரதாதி விசேஷங்களை பற்றி இந்த பதிவினில் பார்க்கலாம். அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று புதன்கிழமை, செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள், குரோதி ஆண்டு ஆவணி 26ஆம் நாள். இன்றைய திதி தேய்பிரை, அதாவது கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இரவு 9:22 வரை, அதன் பிறகு மூல நட்சத்திரம். இன்றைய யோகம் சித்த யோகம் இரவு 9:22 வரை, அதன் பிறகு யோகம் நன்றாக இல்லை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாராவது மேஷராசிக்காரர்களாக இருந்தாலோ அல்லது அக்கம் பக்கத்தினர், நீங்கள் வேலை தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் மேஷராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் இன்றைய தினம் நீங்கள் சற்று நிதானமான அமைதியான போக்கை கடைபிடிப்பது மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தரக்கூடியதாக அமையும். இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, கூலிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, நண்பகல் 1:30 முதல் மாலை 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 10 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான நாள். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய உடல் நலத்திலும் உங்களுடைய உணவு விஷயங்களிலும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். செலவுகளில் சற்று சிக்கனத்தை நீங்கள் கையாள வேண்டும். நீங்கள் வேலை தொழில் வியாபாரம் செய்யும் இடங்களில் உங்களுடைய திறமை, உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் மற்றும் பாராட்டு என்பது நிச்சயமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய தினம் சிவ வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழியாக நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மிக சந்தோஷமான நாளாகவே இன்றைய நாள் அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கு மிக அற்புதமான நாள். இன்று துர்வாஷ்டமி, துர்காஷ்டமி, புதாஷ்டமி. இன்றைய நாள் துர்வாஷ்டமி, அதாவது சிவபெருமானை அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். அவ்வாறு இன்றைய நாளில் சிவபெருமானை அருகம்புல் வைத்து வழிபாடு செய்ய மங்களகரமான காரியங்கள், அதாவது சுபகாரியங்கள், ஏதாவது தடைகள் இதுவரை இருந்தால் அனைத்து வித தடைகளும் நீங்கி தங்கு தடையின்றி அனைத்து விதமான சுபகாரியங்களும் மங்களகரமான மங்கள காரியங்களும் நிச்சயமாக நடைபெறுவதற்கு இன்றைய தினம் சிவபெருமானை அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வதால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் உண்டாகும். இன்றைய தினம் ஜேஷ்டா விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஜேஷ்டா தேவி, அதாவது மகாலட்சுமியினுடைய அக்கால் தான் ஜேஷ்டா தேவி. இன்றைய நாளில் ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்வதால் உங்களுக்கு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலோ, அதாவது தரித்திரங்கள் இருந்தாலோ, எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்திகள், துஷ்ட சக்திகள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைய நாளில் ஜேஷ்டா தேவியை வழிபாடு செய்ய எந்த விதமான கெட்ட சக்திகளாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும், துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் ஜேஷ்டா தேவி விரதமிருந்து வழிபாடு செய்வதற்கு ஒரு மண் கலசத்தில் நீரை நிரப்பி அந்த நீரினில்
உங்களுடைய பிரச்சனைகள், தரித்திரங்கள், கஷ்டங்கள், துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதில் அந்த கலசத்தில் வந்துவிட வேண்டும் என்று ஜேஷ்டாதேவியை நினைத்து பிரார்த்தனை செய்து நீங்கள் வாழைப்பழத்தை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்து பின்னர் அந்த கலசத்தை நீங்கள் நீர்நிலைகளில் கொண்டு அதை விட்டுவிட வேண்டும். அவ்வாறு செய்வதால் நிச்சயமாக உங்களுக்குள்ள தரித்திரங்கள், கஷ்டங்கள், துஷ்ட சக்திகள் அனைத்தும் நீங்கும். அதன் பிறகு நிவேதனமாக வைத்த வாழைப்பழத்தை பசுமாட்டிற்கு அளிப்பது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக அமையும். இன்றைய துர்காஷ்டமி அதாவது புதாஷ்டமி, இன்றைய நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு அதீத பலன்களையும் சக்திகளும் தரக்கூடியதாக அமையும். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வழிபாடு அனைத்திற்குமே மிக அதிகமான பலன்களும் நன்மைகளும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் அதாவது புதாஷ்டமி நாள் அமைகிறது. இன்று முதல் 16 நாட்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அவ்வாறு இன்று முதல் தொடர்ந்து 16 நாட்களுக்கு மகாலட்சுமிக்கு ஒரு கலசம் வைத்து அந்த கலசத்தை மாற்றாமல் 16 நாட்களும் மகாலட்சுமியை நினைத்து நீங்கள் நிவேதனமாக ஒரு இனிப்பை செய்து வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்ய 16 விதமான செல்வங்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்று முதல் 16 நாட்கள் தொடர்ந்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் போது அவசியம் ஒரு சுமங்கலி பெண்களையாவது உங்கள் வீட்டிற்கு வரவழைத்து அந்த சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களான மஞ்சள், குங்குமம், தாம்பூலம், தட்சணை இவற்றையெல்லாம் கொடுத்து நிவேதனத்தை நீங்கள் செய்து வைத்த நிவேதனத்தையும் இனிப்புகளையும் நீங்கள் கொடுத்து அனுப்பும்போது மகாலட்சுமியே நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அழைத்து மரியாதை செய்ததாக அர்த்தம். அவ்வாறு நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை இந்த 16 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுமங்கலி பெண்களை நீங்கள் வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்களை கொடுத்து மரியாதை செய்து அனுப்பும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் உண்டாகும், மங்களங்கள் உண்டாகும், மங்கள காரியங்கள் நடைபெறும். சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அது அனைத்தும் நீங்கி சுபகாரிய தடைகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சகலவித நன்மைகளையும் தரக்கூடியதாக அமையும். மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்யும் போது இந்த 16 நாட்களும் நீங்கள் கேட்ட வரங்களை மகாலட்சுமி உங்களுக்கு தந்து அருள் புரிவார். மகாலட்சுமியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். உங்கள் இல்லங்களில் சந்தோஷம் நிலைத்து நீடித்து இருக்கும். எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் என்பது நிச்சயமாக உண்டாகும். எனவே மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்வதால் உங்களுக்குள்ள தரித்திரங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். இன்றைய தினம் மகர ராசிக்காரர்கள் சிவபெருமானை அருகம்புல் வைத்து வழிபாடு செய்து சிவபூஜை செய்வதால் மங்களங்கள் நிச்சயமாக உண்டாகும். மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் தடைகளின்றி நடைபெறுவதற்கு இன்றைய தினம் சிவ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்ய, அதாவது இன்று முதல் தொடர்ந்து 16 நாட்களும் மகாலட்சுமியை மகர ராசிக்காரர்கள் வழிபாடு செய்வதால் நிச்சயமாக வற்றாத செல்வம் என்பது உண்டாகும். அது மட்டுமல்லாமல் தேய்பிறை அஷ்டமி நாளான இன்றைய நாளில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்ய உங்களுக்குள்ள பயங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்ல தைரியம் என்பது உண்டாகும். அதேபோல் இன்றைய தேய்பிறை அஷ்டமி நாளான இன்றைய நாளில் இரவு 8 மணி முதல் 10 மணி வரை வாராகி அம்மனை ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய உங்களுக்குள்ள எதிரிகள், எதிர்ப்புகள் அனைத்தும், எதிரிகளால் உண்டாகக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் நீங்கி நன்மை என்பது உண்டாகும். அன்பு நேயர்களே, இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் கேட்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவினை மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.